இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காலையில் எப்படியாவது தேனியில் பெரியவங்களை வரவே முழிச்சிருங்க அலாம் வச்சு. வணக்கம் வெல்கம் யூவர்ஸ், நான் லியோவியன் பேக் வித் அனதர் ட்ராவல் வ்ளாக். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்குள்ளே தாங்க இருக்கேன். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பஸ் வ்ளாக் எடுக்க போகிறேன்னொடனே பஸ்லேருந்தே இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ சென்னையிலேருந்து தேனி பக்கத்தில் இருக்க கோம்பே வரைக்கும் போகிறத இந்த ஜேர்னி பற்றினதாங்க இந்த ஃபுல் வ்ளாக். ஸோ பஸ்ஸுக்குள்ளே இருக்கேன். பஸ் ஆக்சுவலி லைட்டாக ரன்னிங்கில் தான் இருக்குது. நான் கோயம்பேட்டில் இருந்தால் கவர் பண்ண போகிறேன். இந்த வண்டி ஆரிஜினேட் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸில் இருந்துங்க. ஸோ ரெட்டில்ஸில் இருந்து தேனி கோம்பே வரைக்கும் இந்த வண்டி போகுது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னி ஃபுல்லாக என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். என்னென்னலாம் இருக்குது, இந்த பஸ்ஸில் என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எந்த ரூட்டில் போகிறோம், எப்படி இருக்குது இந்த ஜேர்னி அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். கைஸ், நம்ம வண்டியோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமே இந்த டாய்லெட் தாங்க. இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி போடிநாயக்கனூர் லைனில் வேறு எந்த வண்டியில் இருக்குன்னு எனக்கு தெரியல, இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வெற்றிமாறன் ட்ராவல்ஸில் டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படியே பாருங்கள், டிரைவர் சீட்டுக்கு பின்னால் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெரிய கேபின் ஸ்பேஸுங்க, கிட்டத்தட்ட நிற்கிறதே ஒரு 6 பேர் ஃப்ரீயாக நிற்கலாம். அப்படி இருக்குது இந்த இடத்துல மட்டும். நான் சொல்கிறது இந்த இடத்துல மட்டும். இங்கே பெட்ஷீட்டுக்குன்னு தனியாக இங்கே ஒரு பெட்டே இருக்குது, பெருசாக எடுத்து விட்டு படுக்கிற மாதிரி. இங்கே ஒரு பெர்த்தே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிரைவர் பக்கத்தில் இருக்க இந்த ஸ்பேஸ் பெருசாக இருக்குது. பெரிய கேபினுங்க. லைட் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் டிரைவரை போய் டிஸ்டர்ப் பண்ண அவசியமே இல்லை. வண்டி ஓட்டும் போது நீங்களே ஸ்விட்சை போட்டுட்டு லைட் இங்கே எரிஞ்சிருது. கேமராவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி இருக்குது. ஓடோனில் ஃப்ரெஷ்னர் இருக்குது. இது வந்து டாய்லெட் கிளீனர் நினைக்கிறாங்க. அது ஃபினாயிலா இல்லைன்னு தெரியல, ஃபினாயிலா தான் இருக்கும். ஸோ டாய்லெட் கிளீனர். இது வந்து யூரினல். ஆக்சுவலி இதில் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, டாய்லெட் போகவே கூடாது, யூரினல் தான். ஸோ யூரினலுக்காக மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி இல்லைனா கூட ரீஃபில் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் அந்த தண்ணி சிந்தினா கூட போகிறதுக்கான இந்த இடத்துல ஒரு வெண்ட் வச்சுருக்காங்க. இங்கே உங்களுக்கு வண்டி ரன்னிங்கில் இருக்கப்போ நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு க்ரிப்பும் இருக்குது. சூப்பர் ஃபெசிலிட்டியாக இருக்குது. நல்ல பெரிய ஸ்பேஸஸாக இருக்குது. உள்ளே போய் நின்றனாலே பாருங்கள், உள்ளே போய் நின்றாலே நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. கைஸ், இப்போது டிரைவர் அண்ணன் சின்னதாக ஒரு இன்டர்வியூக்கு போயிடலாம். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணே. உங்கள் பேர் என்ன? என் பேர் கிருபாகரண்ணே. கிருபாகரன். எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமாக இருக்கிறேன். 15 வருஷமாக இருக்கீங்க. ப்ரைவேட் வண்டியில் தான் ஃபுல்லாக ஓட்டிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு எதுவும் லாரி வேன்? ஃபஸ்ட்டு லாரி வேனில் ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி. ரெண்டாவது பஸ் மாதிரி இப்போ வந்து நல்லா இதாக ஓடுது. ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த டிராவல்ஸ்க்கு எப்போ வந்தீங்க? இது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு 5 நாள் ஆச்சுங்க. சரி. 5 நாள். இதுக்கு முதல் வந்து நான் வந்து எம்ஜேடியில் ஓடிக்கிட்டு இருந்தேன். எம்ஜேடியில். அடுத்து ரெண்டாவது சுபம் ட்ராவல்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தேன். சரி. சுபம் ட்ராவல்ஸ் இப்போ மூணாவது வந்து இப்போ இந்த கம்பெனி மாதிரி இருக்கேன். மூணாவது வந்து இந்த கம்பெனி ஆமாங்க. சூப்பர். இது நம்ம சென்னையிலேருந்து எந்த ரூட் வரைக்கும் போகுது? லாஸ்ட் ஸ்டாப் ரெட் ஹில்ஸ்ல இருந்துங்க. சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோம்பை வரைக்கும் போகுது. கோம்பை வரைக்கும் போகுது. ஓகே. எத்தனை ட்ரிப்புண்ணே இது? எல்லா நாளுமே இருக்கா இல்லை? எல்லா நாளுமே இருக்குதுங்க. ஓகே. டெய்லி இங்கேருந்து ஒரு வண்டி, அங்கேருந்து ஒரு வண்டி. ரெண்டு வண்டி சார்பாக ரெண்டு சைடுமே இருக்குது. டைமிங்னா இங்கேருந்து எந்த டைம், அங்கேருந்து என்ன டைம்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹில்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7:25 டைமுங்க. சரி. கோயம்பேடு பார்த்தீங்கன்னா 8:05. சரி. அங்கே போய் ட்ராப் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6:50 கோம்பை சார்பாக போய் இறக்கி விட்டுருவோம். 7 மணிக்குள்ளே போயிடுவீங்க. 7 மணிக்கு சார்பாக உள்ள போயிடுவோம். சூப்பர். இது கவர் பண்ணுற ரூட்டு கவர் விட்டால் நேராக ரெட் ஹில்ஸ் வண்டி எடுத்து கோயம்பேடு, மதுரை வாயில்,
கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அப்படியே செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், தேனி, கோம்பை லாஸ்ட்டு. கோம்பை. சூப்பர்ண்ணே. ஸோ இப்போ நமக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. இடையில எதுவும் வண்டி நிற்குமா? இடையில வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ பிரேக் மட்டும் வண்டிக்கு போட்டோம். நாங்கள் எந்த இடத்துல? அது திருச்சியில் அவுட்லுக்கு போட்டோம். திருச்சி அவுட்ல. அது எத்தனை மணிக்கு? அது சார் விடிய காலம் 3 மணிக்கு போட்டோம். 3 மணிக்கு பாட்டுறீங்க. சூப்பர்ண்ணே. சரி, ஓகே. இங்கே கோயம்பேடுலேருந்து நம்மளோட ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வீடியோக்கு ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சிறப்பாக பயணம் போகணும். ஓகே, தேங்க்யூ. கைஸ், உள்ளே வந்தாச்சு. வண்டி செம்ம நீட்டாக இருக்குங்க. க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன அழுக்கு தூசி துரும்பு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வண்டி தாங்க. ஆக்சுவலி பழைய வண்டி தான் எடுத்து ஒர்க் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க தான் இந்த ஓனர். பஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றக்காக பண்ணியிருக்காங்க. 2 வண்டி ஓடுதுங்க. கோம்பையிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து கோம்பை. ஸோ இதை பற்றின ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் ஒரு பாயிண்டில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே எங்கே சொன்னால் இந்த வீடியோ போகிறதுக்கு அர்த்தமெல்லாம் போயிடும். ஸோ போக போக இந்த ஜேர்னியில் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கரெக்டாக 8:05க்கு கோயம்பேட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ இது சிட்டி வழியாக போகாது, மதுரவாயில் போரூர் வழியாக தான் போகும். அந்த ரூட் வழியாக அண்ணன் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், வத்தலகுண்டு, தேனி, அப்படியே கோம்பைங்க. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ணே வணக்கம். உங்கள் பேர்? ஜோதி. ஜோதி. எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? ஒரு 15 வருஷம். 15 வருஷமாக இருக்கீங்களா? ஆம்பி பஸ் அப்போ கண்டக்டராகி டிரைவர் ஆனேன். கண்டக்டராகி டிரைவர் ஆனீங்க. ஓகே. இல்லை, நம்ம ட்ராவல்ஸ்க்கு எப்போ இருந்து வந்தீங்க? இப்போ வந்து 1 மந்த் ஆகுது. 1 மந்த் ஆகுது. ஓகே, சூப்பர். இதுக்கு முன்னாடி எந்த ட்ராவல்ஸில் இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி எம்ஜேடி. ஸோ அப்போ 2 பேர் நல்ல பழக்கம் தான் முன்னாடி இருந்தே. சூப்பர். நீங்கள் எப்போ இருந்து வண்டி ஓட்டுவீங்க? அவர் எப்போ பிரேக் எடுப்பார்? ஒரு செங்கல்பட்டு முடி அவங்க எடுப்பாங்க, ஃபஸ்ட் எடுப்பாங்க. சரி. ஓடி பார்த்து டிக்கெட் எடுத்துட்டு செங்கல்பட்டில் நான் மாற்றிடுவேன். செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் ஓட்டுவீங்க எது வரைக்கும்? இது திருச்சி முடியும் ஓட்டுவேன். திருச்சி வரைக்கும் ஓட்டுவீங்க, அந்த ஃபஸ்ட்டு பிரேக் வர வரைக்கும்? சூப்பர். ஓகேண்ணே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்குங்க. அதாவது யூஎஸ்பி இருக்குது, ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது. மொபைல் ஃபோன் ஹோல்டர்ஸ் 2 வச்சுருக்காங்க. சேம் அந்த பக்கம் இந்த சீட்டுக்கு நேரம் இருக்கவங்களுக்கும் அதுதான். எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பர்சனல் டிவி ஒன்று இருக்குது, பட் இது போடுவாங்களா இல்லையான்றது நோ ஐடியா. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குங்க. லக்கேஜ் ரேக்குன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணா கீழே லக்கேஜ் வைக்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி மாறன் கிங் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த பெட் ஸ்ப்ரெட்டில் இவங்களோட இந்த பிராண்டை இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலரில் ஒரு லைட் மெரூன் டைப்பில் தாங்க இருக்குது இந்த பெட் ஸ்ப்ரெட். ஸோ நல்ல குஷனிங் சூப்பராக இருக்குது. பில்லோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை சேர்த்து தான் வந்து குஷனிங் இந்த பெட் ஸ்ப்ரெட்டை கவர் பண்ணியிருக்காங்க. நான் எதுக்கு இந்த சீட்டில் உட்காந்தேன்னா இது அப்படியே இங்கேருந்து காட்டலான்றது அப்படி தான். அந்த லாஸ்ட் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் இந்த டேரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த டேரெக்ஷனில் இருக்கும் இல்லையா? இது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி 2 சீட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 32 சீட்டுங்க. இந்த பக்கம் 5 அப்பர் 5 லோவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 அப்பர் 10 லோவர். ஸோ 10, 20, 30. இங்கே 2 இருக்குது, 32 சீட்டு இந்த வண்டியில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் கூட இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது உள்ளே அவங்க கொடுக்குற பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டிலாம் யூஸ் பண்ணிட்டு போகணுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த டஸ்ட்பினை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சிங்கிள் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்ட்டுக்கு ஒரு குஷன் இருக்குது. மொபைல் ஃபோன் சார்ஜர் இருக்குது, மொபைல் ஹோல்டர், எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ், பர்சனல் டிவி, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் சேஃப்டிக்கு நல்லா ஸ்டீலில் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ தலை பக்கமும் கீழே வராது, கால் பக்கமும் கீழே வராதுங்க. நான் ஏன் லாஸ்ட்டில் வந்து காமிச்சிட்ருக்கேன்னா
ஃப்ரண்ட்டில் பேசஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடாது, அவங்க எம்பாரஸாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் பின்னாடி வந்துட்டேன். இங்கே பின்னாடி இன்னும் சீட்ஸ் ஃபுல் ஆகலைங்க, கிளாம்பாக்கம் வரைக்கும் போர்டிங் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே இதெல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பின்னாடி வந்துட்டேன். என் சீட் அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குங்க, L12, அதாவது சிங்கிள் சீட் இருக்குல்ல, அதில் லோவரில் 2வது. உள்ளே ஏறினோடனே ரைட் சைட் செகண்ட் சீட் தான் நம்மளோட சீட்டு. ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு சீட்டில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு தாங்க இருக்கேன். ஸோ இந்த vlog ஃபுல்லாக ஒரு ஸ்பாட்டில் எங்கே நிப்பாட்டுறாங்க, எப்படி ஜேர்னி இருக்க போகுது, இந்த ட்ராவல் எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்க போகுது, அண்டு கேபின் ரைட் முக்கியமாக அதை மிஸ் பண்ணவே மாட்டேங்க. என்ன தான் டயர்டாக இருந்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக கேபின் ரைட் பண்ணியே தாங்க ஆகணும். ஒரு சண்டே நைட் இங்கே சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் தேனி நான் கிளம்பிட்டேன். ஸோ இந்த ஜேர்னியில் என் கூட சேர்ந்து நீங்களும் சூப்பராக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிட் கொடுத்துருக்காங்க. 500 ml வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன பிஸ்கட் பேக்கெட், பட்டரி மேஜிக் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்களோட பிராண்டு பேர் போட்ட மாரன் கிங் ஆஃப் குவாலிட்டி திருச்சி. இவன் திருச்சி பேஸ்டுங்க இந்த ஓனர். ஸோ 2 சைடுமே அந்த பேர் பிரிண்ட் பண்ண டிஷ்யூ பேப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த 2வது சீட்டில் தாங்க இருக்கேன். வெளியே மழை பெஞ்சிட்ருக்குங்க. ரொம்ப ஹெவி ரெயின் சொல்ல முடியாது, பட் ஒரு ஆவரேஜான ஒரு ரெயின் ஸ்பெல் தான் இருக்குது. வண்டி ஆனால் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. டைம் கரெக்டாக 9 மணி ஆச்சுங்க. கிளாம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். மழை பெஞ்சிட்ருக்கு, நான் சொன்ன மாதிரி தான். பாருங்கள், இங்கே மழை பெஞ்சு முடிஞ்சிருக்குங்க. நம்ம ஆந்திவே வரப்போ நல்லா ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு, ஹெவி ட்ரிசிலாக தான் இருந்துச்சு. நானுமே பஸ் வந்து ஏறும்போதே நினச்சிட்டே தாங்க வந்தேன். ரேப்பிடோவில் பைக்கில் வந்தேன், நினச்சிட்டே தான் வந்தேன். ஸோ இன்றைக்கி கிளைமேட் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ த்ரூ அவுட் த ரைட் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மழை இருக்கா இல்லையா, அண்ணன் எப்படி ட்ரைவ் பண்ணுறாரு, கூடவே கேபின் ரைடு உட்காந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலைங்க. உள்ளே டிக்கெட் இருந்துச்சுன்னா போவாங்க, ஒரே ஒருத்தர் தான். ஸோ அவரே வந்து வெளியே ஏறேன்னு சொல்லிட்டார் போல். ஸோ பிரச்சனை இல்லை, உள்ளே போய் சுற்றிட்டாங்க, நின்று மறுபடியும் வரதுக்கு இங்கேயே அப்படியே ஏற்றிட்டு போயிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு வர டைமும் மிச்சம், வர ஒரு பேசஞ்சர் அவங்களே வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இந்த ஜேர்னி அப்படியே கிளாம்பாக்கம் போகாமலே டுவர்ட்ஸ் தேனி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அண்ணன் தான் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம கோயம்பேட்டில் ஸ்டார்ட் பண்ண பேர் இந்த டிரைவர் அண்ணன் உள்ளே தூங்க போயிட்டா தான், திருச்சிக்கு அப்புறம் தான் அவர் ஓட்டுவார். ஸோ ஜோதி அண்ணன் தான் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. ரைட் சைடு ஃபுல்லாக அந்த பக்கம் ரோடே தோண்டி போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து செம்ம ஜாமாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் வண்டி முன்னாடி பின்னாடி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டாக விழுப்புரம் ஊருக்குள்ளே போகிற இடத்துல டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த டைமில். பிகாஸ் இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து த்ரூ அவுட் மதுரை வரைக்குமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. அது எப்போ முடிக்க போகிறான்னு தெரியல. ஒன்ஸ் இது கட்டிலாம் முடிச்சிட்டாங்கன்னா ரோடு சூப்பராகிருங்க. ஸோ அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன இடஞ்செல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே லைட் எரியுதுல, அந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் ஊருக்குள்ளே போகிற இடங்க. நம்ம பைபாஸில் போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ விக்ரவாண்டி தோல் தாண்டினோங்க. விக்ரவாண்டி தாண்டின இடத்துல டிரைவர்னு கேட்டாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லைண்ணே அப்படின்னு. டின்னர் பிரேக் எதுவும் இருக்கா இல்லையானா நமக்கு ஆல்ரெடி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால் சரி ஓகே நானும் விட்டுட்டேன். ஏன் சாப்பிடல, நாங்கள் வாங்குறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வாங்கியிருப்போம்ல அப்படின்னாங்க. நான் அவங்க வாங்குற ஐடியாவே எனக்கு தெரியல. நான் உள்ள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் நான் டோட்டலாக டின்னர்ன்றதே மறந்துட்டேன். படுத்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இன்றைக்கி சாப்பிட்ணும்ல சரின்ட்டு விட்டு இப்போ சொன்னோடனே டக்குன்னு என்ன பண்ணுறேன், டோல் தாண்டினோடனே வண்டி நிப்பாட்டுறேன், இறங்கி போய் என்ன வேணுமோ வாங்கிட்டு வாங்கினாங்க. நம்ம அவ்வளோ தூரம் நிப்பாட்டி இறங்கி போய் வாங்கிட்டு வந்து இன்னும் லேட் ஆகிடும். பெருசாக பசிக்கவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், குட் டே பிஸ்கட் ஒன்று, ஒரு சின்ன வேஃபில் ஒன்று, இது 2 வாங்கிட்டேன். ஸோ நான் ஒன்று ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்படி கேபின் ரைடு தான் நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 hours பண்ண போகிறேன். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று நான் எப்பவும் பண்ணுற ஒரு விஷயம், மொபைலில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ சாங்ஸுமே வந்து சூப்பராக போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக சாங் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வரும் இல்லையா, அதனால சாங்ஸ் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, நான் இப்போ ட்ராவல் பண்ணுறப்ப என்னெல்லாம் சாங் கேட்குறேனோ அதெல்லாம் நான் ஸ்டோரி போடுறேன். எல்லாத்தையும் போட மாட்டேன், ஒரு 4-5 போடுறேன். சரிங்களா? ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த வீடியோ வரும்போது இந்த ஸ்டோரி எப்போயோ போயிருந்துருக்கும். என்னோடய ஸ்டோரி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நான் போட்ட அன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணுன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் டு 12:30 ஆச்சுங்க. ஸோ உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருச்சி போயிடலாம். ஸோ திருச்சியில் நமக்கு இதுக்கடுத்த மெயின் வந்து திருச்சி தான். ஸோ திருச்சியில் நமக்கு ஒரு ரெஸ்ட் பிரேக் இருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த திருச்சி டு மூணார் வரைக்கும் இருக்க அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சு சூப்பரான ரோடு. நேரடியாக சொல்லியிருக்கேன், நம்ம இதுக்கு முன்னாடி ட்ராவலும் பண்ணியிருக்கோம். அந்த ரோடு ஒரு பைக்கர்ஸ் பேரடைஸ் அப்படி ஒரு இடம். ஸோ அதில் நம்ம ரிமைனிங் vlogs-ஐ கண்டினியூ பண்ணலாங்க. இன்னும் ஒரு சில ஷார்ட்ஸ் ஓவர்டேக்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போய் தூங்கிடுறேன். அப்போ தான் டிரைவரை நான் கரெக்டாக எழுப்பி விட்டாங்கன்னா அதுக்கடுத்து vlog கண்டினியூ பண்ணால் வசதியாக இருக்கும். ஸோ உள்ளே போய் தூங்குறேங்க. குட் மார்னிங் கைஸ். டைம் கரெக்டாக 3 மணி ஆகுதுங்க. திருச்சி அவுட்டர் பைபாஸில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். ஒரு சின்ன டீ பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. நமக்கு நைட்டே சொன்னேன் டின்னர் பிரேக் கிடையாது, ஒரே ஒரு பிரேக் தான். அதுவும் இங்கே திருச்சி அவுட்டரில் தான். சிட்டிலேருந்து வெளியே வந்த ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இந்த கடை வந்துடுதுங்க. ஒரு பெரிய கடையாக தான் இருக்குது. பெரிய ஸ்பேஸ், காரு பஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்பேஷியஸாக நிப்பாட்டிட்டு இங்கே டீ காஃபி ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயுமே சாட் கார்னர் மாதிரி ஒன்று இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மேபி ஈவினிங் நைட்டில் இருக்கும் போல். இப்போ மிட் நைட்ன்றதுனால இங்கே இல்லை. பட் இந்த கடை மட்டும் ஓப்பனில் இருக்குது. பஸ்ஸஸ் வர வண்டிங்க பூரா நிப்பாட்டிட்டு இங்கே தான் டீ காஃபி பிரேக் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ண கிருஷ்ணா ட்ராவல்ஸுமே அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போடி நாயக்கனூருக்கு இதே லைனில் போயிருந்தோம். ஸோ அந்த வண்டி அங்கே தான் இருக்குது. அந்த வண்டியோட அட்டெண்டர் கூட பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு இப்போ தான் போனார். ஸோ டிரைவர் மட்டும் வேறு ஆள் வந்திருக்காங்க. அண்ட் இந்த லைனில் இப்போ நமக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஜேர்னி இருக்குங்க. ஸோ எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் சுற்றி நிறைய சேர்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே உக்காந்துட்டேன். இந்த வண்டியோட ஃபேரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட ஃபேர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டுக்கு, அதாவது சிங்கிள் அப்பருக்கு 777 777, சிங்கிள் லோயருக்கு 888, டபுள் சீட் இருக்குல்ல அப்பர் லோயர் ரெண்டுமே சேர்த்து 666. ஸோ இந்த ஒரு ஃபேன்சி நம்பரில் தான் ஃபேன்சி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இந்த வெற்றிமாறன் பஸ்ஸுக்கு சென்னையில் ரெட்டில்ஸ்லேருந்து கோம்பே வரைக்குமே இந்த டபுள் சீட்டை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 666 ரூபாங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டே நைட்டு. இப்போ ஏர்லி மார்னிங் மண்டே ஆகிடுச்சு. வீக்கெண்டு அதாவது ஃப்ரைடே சாட்டர்டேனா அது அப்படியே கொஞ்சம் டபுள் ஆகும். 888 கூட ஆகும் அந்த டபுள் சீட்டுன்றது. ஒரு 888 ஆர் 666க்கு ரெஸ்ட் ரூம் இருக்கிற ஒரு வண்டி இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஸோ நம்மளோட பஸ் பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தராக போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படியே போய் ஏறலாங்க. ஏறிட்டு எவ்வளோ நேரம் கேபின் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மறுபடியும் ஏர்லி மார்னிங் விடியும் போதோ கேபின் ரைட் தாங்க பண்ண போகிறோம்.
ஸோ சின்னதாக ஒரு சுக்கு காஃபி வாங்கியாச்சுங்க. நான் டீ காஃபி பெருசாக சாப்பிட மாட்டேன். ஸோ சுக்கு காஃபி குடிக்கலான்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். நம்ம வண்டியுமே இப்போ கிளம்ப போதுங்க. அப்படியே ஏறிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு இந்த ஏர்லி மார்னிங் ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதாக. வாங்க. ஸோ இங்கே திருச்சியிலேருந்து கோம்பை வரைக்கும் அண்ணன் தாங்க ஓட்ட போகிறாங்க. இன்னொரு 3-3.5 மணி நேரம் ஆகுமாண்ணே? 3.5 மணி நேரத்தில் நம்ம இங்கேருந்து கோம்பை ரீச் ஆகிறோங்க. நம்ம ரெஸ்ட் பிரேக் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புன ஒரு 5 மினிட்ஸில் இந்தியன் ஆயில் பங்க் ஒன்றில் வந்து டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ மீன்வைல் நான் அப்படியே கீழே இறங்கிட்டு இந்த லைட்டில் கொஞ்சம் ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். நான் இந்த ஜேர்னி இந்த வ்ளாக் எதுக்காக மெயினாக வந்தேன் அப்படின்ற ஒரு ரீசனையும் சொல்லிடுறேன். இந்த வெற்றிமாறன் அப்படின்ற இந்த ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கோம்பை வரைக்கும் அப் அண்ட் டவுன், இங்கே ஒரு வண்டி அங்கே ஒரு வண்டி, 2 வண்டி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு இப்போது பஸ் ஃபீல்டுக்குள்ளே வருவோம், ஆம்னி பஸ் நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போடி நாயக்கனூர் லைனில் கோம்பை வரைக்குமே சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே புது வண்டி எடுத்து பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராப்பராக எடுத்து வைக்கணும், ப்ளஸ் அகலக்காலம் வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக செகண்ட் ஹேண்டில் பஸ் எடுத்து அதை ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணி அதை இப்போ இங்கே சென்னையிலேருந்து கோம்பைக்கும் கோம்பையிலேருந்து சென்னைக்கும் 2 வண்டி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவை பாராட்டணும், அப்படி ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட சேனலில் இந்த கண்டென்ட்டை போடலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை வெளியே தெரியப்படுத்தலாம். பிகாஸ் பஸ்ஸு டாய்லெட்டோடு இருக்குது, போடி நாயக்கனூர் லைனில் டாய்லெட்டோட அதிகமாக எத்தனை வண்டி ஓடுதுன்னே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது திருச்சி தாண்டி இந்த லைனுக்கு வர நிறைய பேருக்கு இந்த வண்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ரீசனுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஜேர்னியை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ டீசல் போடுறதுக்கு வண்டி வந்து நின்றுச்சு. ஹார்ட்லி ஒரு 5 to 8 மினிட்ஸ். அந்த 8 மினிட்ஸில் டீசல் சர்ன்னு ஃபில் ஆகிடும். ஸோ அப்படியே நான் பஸ்ஸில் போய் ஏறிடுறேன். டிரைவர் அண்ணாவும் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காருங்க. 2 பேரும் அண்ணன் பேசுகிறாங்க. என்ன சும்மா வாப்பாப்பான்னு கூட பேசல, அண்ணன் பேசிகிட்ருக்காரு. அவ்வளோ ஏஜில் மூத்தவராக இருக்கார், அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிகிட்ருக்காரு. இது அவங்களுக்காக நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த கம்பெனினாலும் மாறிட்டே போவாங்க. ரொம்பவே காமான பர்சனாக இருக்கார் இப்போ ஓட்டுற டிரைவர். ரொம்ப எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிறாரு. கடையில் டீ கடையிலாக இருக்கட்டும், வெளியே பக்கத்து பஸ்ஸு, அதாவது வேறு ஆம்னி பஸ் ட்ராவல்ஸோட டிரைவரோ அட்டெண்டரோ வந்து இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பேசஞ்சரை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்காங்க இந்த 2 டிரைவர்ஸும். ஸோ அந்த விஷயத்தில் இவங்களை பாராட்டி ஆகணுங்க. மீன்வெல் இந்த வண்டியே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து இதில் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து வீடியோவில் என்ன இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி திட்டலாம், என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிற நிறைய பேருக்கு ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுற எல்லா பஸ்ஸுமே எல்லா சொகுசுமே இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுத்து 1500 2000 கொடுத்து போகிறப்ப அந்த பஸ்ஸில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம். டிரைவர்கிட்டையோ ஓனர்கிட்டையோ எல்லாருக்கிட்டையோ. நம்ம இவங்க காஸ்ட் சார்ஜ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதில் எதுவுமே இல்லாமல் இல்லை. சார்ஜிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக இருக்குது, ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தண்ணி காலியாச்சுன்னா கூட டோல்லையோ இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி ரெஸ்ட் பிரேக் நிப்பாட்டுறப்பையோ ரீஃபில் பண்ணிடுறாங்க. மோட்டாருமே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ மோட்டார் போட்டாங்கன்னா தண்ணி வர மாதிரி கீழே டேங்க் வச்சுருக்காங்க போல் குட்டியாக. ஸோ இத்தனை ஃபெசிலிட்டியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு புது வண்டி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கொஞ்ச நாளைக்கு இந்த வண்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற சிச்சுவேஷன் வந்தால், பழைய வண்டியாக இருக்குது இதுக்கு எதுக்கு வீடியோ போட்டு அப்படி இப்படி என் புது வண்டி தான் போடணுன்னு இருக்குது, பழைய வண்டி போடக்கூடாதுலாம் இல்லை. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவை நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இவ்வளோ ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக தராங்களா, நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் செலவு மிச்சம். ரெஸ்ட் ரூம் போகிற வண்டி ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வயசானவராக ஒருத்தர் வந்து டிரைவர்கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போனார். நாங்கள் அடிக்கடி நைட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு இடத்துல 2 இடத்துல நிப்பாட்டுவாங்க. நாங்கள் அதுக்குன்னே முழிச்சிக்கிட்டு இருந்தே உட்காந்துட்ருப்போம். இப்போ வண்டி ரெஸ்ட் ரூம் வந்து உள்ளே இருக்குன்றதுனால நான் நிம்மதியாக தூங்கிட்டு வேணுன்றவன் எந்திரிச்சு வந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இப்போ இந்த ரெஸ்ட் பிரேக்கில் சொல்லிட்டு இருந்தார். டீசல் போட்டாச்சுங்க. டீசல் போட்டாச்சு. டிரைவர் இன்னும் ஏறிட்டார். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் இன்னொரு 10 மினிட்ஸ் ஷார்ட் பிரேக்கு பெட்ரோல் பங்க்கில். ஸோ அப்படியே நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.
2 hours later. டைம் கரெக்டாக 5:45 ஆகுதுங்க. ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். செம்மையான ரைடு, நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்லீப், ஏசி சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. எப்படி தூங்கினேன்னு தெரில, போய் படுத்த செகண்டே தூங்கிட்டேன். சார்ஜ் கூட போடலை பாருங்கள். இப்போ தான் அண்ணன்ட்ட இங்கேயே சார்ஜ் வாங்கி போட்டிருக்கேன். தேனி ரயில்வே ட்ராக் தாண்டி தேனிக்குள்ளே வந்துட்டோங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் போடி ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. லைட்டாக தான் விடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக மழை வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த கிளைமேட்டில் தாங்க இருக்குது. உடனே எக்னோர் பஸ் ஸ்டாண்டு ஷார்ப்பாக 6 மணிங்க. சிலமலை, ராசிங்காபுரம், தேவாரம், அப்படியே கோம்பைங்க. ஸோ இந்த வண்டியோட ரூட்டு பார்த்தீங்கன்னா போடியிலேருந்து இப்படி தான் வருது. தேனியிலேருந்து அப்படி வரலாம். பட் ஆனால் நம்ம போடி டச் ஆகி போடி பேசஞ்சர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் அங்கேருந்து இப்படி வந்து நம்ம மறுபடியும் இங்கே போகிறோம். ஸோ ரிட்டர்னுமே கூட நான் அங்கே திட்னிலேருந்து உசிலம்பட்டியம் மதுரையே போகணுன்னா அங்கேருந்து அந்த டைமிங்க்கு தான் பஸ் இருக்கும்னு சொல்லி இப்போ தான் சொன்னார். நானுமே அதை பார்த்து ஏற்றி விட்டுறேன், அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் 6:20 ஆகுதுங்க. ராசிங்காபுரம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு 4-5 பேர் இறங்கியிருக்காங்க. இன்னும் நமக்கு அடுத்து இன்னும் 2 ஊர் தாங்க. அப்படியே சல்லுன்னு கோம்பை ரீச் ஆகிடலாம். இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கராபுரங்க. நீங்கள் சின்னமனூர் மேகமலையெல்லாம் போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிற இந்த ரோட்டில் போகணும். நம்ம போக போகிறது ரைட்டுங்க. ஸோ கோம்பை போகிறதுக்கு, தேக்கடி போகிறதுக்கெலாம் ரைட்டில் போகணும். கம்பம் ரூட்டுமே இது தான். ரைட்டில் போனோன்னா கம்பம் போகிற ஹைவேங்க இது. ஆமாம். இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. 2 சைடும் பச்சை பசேர்னு இருக்கும். அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ரோடு. இது ஆக்சுவலி நார்மலாகவே இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். இப்போ வேறு ரீசெண்டாக 2-3 நாளாக மழை நல்லா பெஞ்சிருக்கா. ஸோ இந்த கிளைமேட்டு காலையில் விடியிருப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் விண்மில்டாங்க. இந்த சின்னமனூர் சைடு, தேவாரம் சைடு, கோம்பை, இது சுற்றிலாம் எல்லா பக்கம் விண்மில் தான் இருக்கும். அங்கே பாருங்கள், மலைப்பகுதி ஃபுல்லாக அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. அந்த மேகங்கள் ஃபுல்லாக வந்து மலையை ஃபுல்லாக அப்படி சூழ்ந்துருக்கு அந்த முனையில் எல்லாமே. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்மில், அது கீழே தென்னை மரம், தென்னந்தோப்பாக தான் இருக்குது ஃபுல்லாக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காலையில் எப்படியாவது தேனியில் பெரியவங்களை வரவே முழிச்சிருங்க அலாம் வச்சு. அங்கேருந்து அந்த இயற்கை காற்று ப்ரீஸாக இருக்கட்டும், வெளியே பார்க்குற அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் மேலே காற்று படப்பட அவ்வளோ சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஏசியோட ஏசி இப்படி இருக்க, இந்த ஏசியோட சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இயற்கை காற்று படும்போது உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த விஷுவல் தான். நீங்கள் போகிற இடம் பூரா உங்களுக்கு பெருசாக விண்மில் இருக்கும். குட்டி குட்டியாக மலைப்பகுதியில் ஓட்டுற ஜீப்ஸ், எல்லா சைடும் உங்களுக்கு க்ரீனரிஸ். இந்த இடத்தோட அழகே இது தாங்க. தேவாரம் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ தேவாரத்துலேருந்து அப்படியே லெஃப்ட்டு திரும்பி பண்ணைப்புறம், அப்படியே கோம்பை, இதுதான் நம்மளோட லாஸ்ட் 2 ஸ்டாப்ஸுங்க. இப்போ வண்டியில் வந்து ஒரு லக்கேஜ் வந்திருக்கு. ஸோ அதை இறக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணைப்புறம் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ் டிப்போ இருக்குது. இந்த ரூட்டில் அப்படியே நேராக போனோன்னா, இந்த தேவர் சைட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா தேவாரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம அங்கேருந்து வந்து தேவாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த லெஃப்ட்டில் திரும்பி நேராக போகணுங்க.
பண்ணைபுரம் ரீச் ஆகிட்டோம். கோம்பைக்கு முன்னாடி இருக்கிற ஊர் இதாங்க. ஸோ இந்த ஏரியா சுற்றி இருக்கிற பெரிய ஊர்னால் இந்த பண்ணைபுரம் தான். இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் சின்னமனூர் போகிற டைரெக்ஷனில் கோம்பைக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைஸ், கோம்பை ரீச் ஆகிட்டோம். செம்ம ஜேர்னிங்க. காலையில் காற்று பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அடிக்குது. வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு அது எதுவும் தெரியாது, இங்கே இருக்கவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். நம்ம வண்டியுமே பார்த்தீங்கன்னா கோம்பை லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஒரு யூ-டர்ன் போட்டுட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங் லாட் கிடையாது. பண்ணைபுரம் இருக்குல்ல, இதிலேருந்து இன்னொரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி அங்கே பண்ணைபுரத்தில் தான் வந்து வண்டி ஹால்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிரைவர் அண்ணனோட சொந்த ஊர் கூட அதான் போல். டிரைவர் அண்ணனும் அட்டெண்டர் அண்ணனும் அங்கே தான் சொந்த ஊரான். ஸோ அவங்க இங்கேருந்து பண்ணைபுரத்தில் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ கோம்பை வர மக்களுக்கு கோம்பையோட லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வரைக்குமே உங்களுக்கு டீபோர்டிங் இருக்குங்க. ஆன் டைம் கோம்பை ரீச் ஆகிட்டோங்க. நமக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீபோர்டிங் இருந்துச்சு. சின்ன சின்ன ஊர்களில் இருக்க ஆளுங்க எல்லாருமே இறங்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பஸ்ஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதாங்க. இந்த இடத்துல இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பஸ் ஓனர்ஸ் வந்து இந்த ரூட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சண்டே நைட் கிளம்பி மண்டே மார்னிங் வரதுக்கே இப்படி இருக்குன்றப்ப வீக்கெண்ட், அதாவது ஃப்ரைடே அங்கேருந்து கிளம்பி சாட்டர்டே இங்கே வரோம்னா பஸ்ஸு கண்டிப்பாக ஃபுல்லாக தான் வரும். இந்த ஊரில் இந்த சுற்றி இருக்க இந்த ஊர்களில் இருக்க எல்லா மக்களுமே ஈஸியாக சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, இப்போ தேனி வந்து இறங்கி மாறி வரதை விட்டுட்டு போடியோ இல்லை கம்பமோ வந்து மாறி மாறி வரதை விட்டுட்டு நேராக வீட்டு வாசல்லே வந்து இறங்குற மாதிரி பெரிய ஆக்சஸ் வந்து இந்த வண்டிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோம்பை ரீச் ஆகிட்டோம் ஆன் டைமுங்க. நம்ம இத்தனைக்கும் அத்தனை வாட்டி பிரேக் வந்து நமக்கு பெட்ரோல் போட்டோம், ரெஸ்ட் பிரேக் வந்து நடுவில் திருச்சிக்கிட்டு நிப்பாட்டினாங்க. கிளாம்பாக்கத்தில் போர்டிங்கில் லைட்டாக டிலே ஆச்சு, டிராஃபிக் அவ்வளோ இருந்துச்சு, மழை பெஞ்சுது. இத்தனையும் தாண்டி ஆன் டைம் செம்ம ஷார்ப்பாக ஓட்டிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். 95, 96 இந்த ரேஞ்சிலே வந்து நிறைய ஸ்பாட்ஸில் ஓட்டினாங்க. ஸோ அது உள்ளே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாத மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப் இருந்துச்சு. பெட்டோட கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஏசி வெண்ட் ஃப்ளோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இது புது வண்டின்ற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து வேற ஒரு வண்டியை செகண்ட் ஹேண்டில் எடுத்து தான் அதை ரீஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப 2 சைடுமே புது வண்டி இல்லாமல் ஆரம்பித்து நம்ம தான் வந்து நம்ம சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் இந்த லைனில் இருக்க மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம இந்த மாதிரி 4-5 பேர் வீடியோ போட்டு இதை 4 பேர் பார்த்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தா தான் இவங்களுக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ரூட்டில் வர்றதுக்கு எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே கோம்பையில் யூ-டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணைபுரம் வந்துட்டோங்க. அங்கே பண்ணைபுரத்தில் வண்டி ஹால்ட் ஆக போகுது. ஸோ நம்மளோட இந்த ஜேர்னியுமே இங்கே இந்த இடத்துல தாங்க நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அண்ணே, வண்டி ஜேர்னி சூப்பராக முடிஞ்சிருக்கு. கோம்பை வரைக்குமே போயிட்டு வண்டியோட ஷிஃப்ட்டு எப்படி எந்தெந்த டைமிங்கு போகுதுன்றதை கோம்பையில் இறங்குறதுக்கு ஆளே இல்லை. இருந்தாலும் நம்ம வீடியோ ப்ராப்பராக எல்லாருக்கும் ரீச் ஆகணும், கோம்பையும் வண்டி போகுதுன்னு தெரியணுன்றதுக்காக அவ்வளோ தூரம் போயிட்டு யூ-டர்ன் மேட் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நமக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபுல் டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வண்டி இங்கேருந்து ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு கிடக்கும், இதை பற்றி சொல்லுங்கள். இது சொந்த ஊர் எனக்கு. இது சரி, வண்டி அவ்வளோதான். வண்டியை ஃபுல்லாக போய் க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு வண்டியை போய் வண்டி ஆல்ட் ஆயிடுச்சுங்கல்ல, சரி, நிப்பாட்டி போய் படுத்து தூங்கிடுவோம் நாங்கள். சரி, பழையபடிக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் ரெடி ஆகி பழையபடிக்கு இங்கேருந்து டைம் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 மணி டைம். சரி, 7 மணிக்கு பழையபடிக்கு வந்து வண்டி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இது மறுபடியும் போகிற ரூட் எது? இங்கேருந்து வண்டி எடுத்தோம்னா நேராக போடி, தேனி, பெரியகுளம், வத்தலகுண்டு, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், திண்டிவனம், சென்னை, எட்டில்ஸ் வரைக்கும் லாஸ்ட் எண்டு. சூப்பர். இங்கே இடையில நீங்கள் நிப்பாட்டுற இடங்கள்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வந்து உளுந்தூர்பேட்டில் போய் நிப்பாட்டோம், அவ்வளோதான். இங்கே வண்டி எடுத்தோம்னா நேராக உளுந்தூர்பேட்டை தான். அது எத்தனை மணிக்கு? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மணிக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் அந்த 3 மணி டைம்ன்றது பிரேக் கண்டிப்பாக டிரைவர் மாற்றிக்கிற டைம். அதே தாங்க.
சூப்பர், ஓகேண்ணே. இங்கே ஆக்சுவலி சொந்த ஊர் இங்கே இருக்குன்றது நமக்கு ஒரு வகையில் ரொம்ப ப்ளஸ்ல. நீங்கள் வீட்டுக்கும் போய்க்கலாம், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், வண்டியிலே தூங்க வேண்டியிருக்காது. எங்களுக்கு பெனிஃபிட் இது. அதே மாதிரி வர்ற கஸ்டமர்களுக்கும் இங்கேருந்து லக்கேஜுக்கு எது கொண்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு எங்கேயும் தூக்கிட்டு அள வேண்டிய அவசியம் இல்லை. இதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டு முன்னாடி நிப்பாட்டி நாங்கள் ஏற்றி வந்துருவோம். இங்கேருந்து போகிற வழியெல்லாம் நீங்கள் போர்டிங் இருந்துச்சுன்னா அங்கேயே ஏறி. ஆமாம் ஆமாம். இப்போ வீட்டுக்கு முன்னாடியே சப்போஸ் மெயின் ரோட்லேயே வீடு இருந்துச்சுன்னா மெயின் ரோட்லேயே நிப்பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி நாங்கள் ஏற்றிட்டு வந்துருவோம் நாங்கள். சூப்பர். அந்த மாதிரி பெனிஃபிட் இந்த வண்டி இருக்குது. சூப்பர்ண்ணே. செம்ம நல்ல ஒரு ஜேர்னி. மழை இருந்தாலும் நீங்களும் அந்த நேரம் நல்லா ஜம்மு ஓட்டிட்டு வந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. ஓகே சார், ரொம்ப நன்றி. பிரதர், உங்களுக்கும் உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் இடையில ஏறினதுனால உங்களை கவர் பண்ண முடியல, சென்னையிலே எல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். உங்கள் பேர்? என் பேர் பூவரசன். பூவரசன். நீங்கள் அட்டெண்டராக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஊர் தானா? சூப்பர். சரி, ஓகே. ரொம்ப நன்றிண்ணே ரெண்டு பேருக்கும். அந்த டிரைவர் அண்ணனும் தூங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்டையும் சொல்லிடுங்க. ஓகே சார். ஸோ கைஸ், நான் இப்போ பண்ணைபுரத்தில் இருக்கேன். நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்பு இங்கே ஹால்ட் பண்ணிட்டாங்க. பிடி வடிவேல் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. ஜானகி தாய் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அண்ட் மேட்டர்னிட்டி ஹோம். ஸோ இங்கே தான் இதுக்கு பக்கத்தில் நம்ம வெற்றிமாறன் பஸ்ஸை வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் டுவர்ட்ஸ் தேனி போக போகிறேங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தேவாரத்துலேருந்து ஒரு வண்டி வருதுங்க. இதை இப்போ கம்பம் சொல்லிவிட்டு இங்கே ஒரு வண்டி வருது இல்லையா, அங்கே தேவாரம். இதுக்கு முன்னாடி வந்து தேவாரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு நம்ம வர வழியில். அங்கே தேவாரத்துலேருந்து மதுரை போகிற வண்டி இருக்குங்க. சொக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த வண்டி நான் சின்ன குழந்தையாக இருக்கப்போ இல்லை, எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கப்போ இருந்து அந்த வண்டி ஓடிட்டுருக்கு. ரொம்ப வருஷம் சர்வீஸுங்க அது. சொக்கன் அப்படின்னு சொல்லி மதுரை தேனி தேவாரம் ரூட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த வண்டி இந்த ரூட்டில் தான் போகும். காலையில் வெள்ளனை எடுக்கக்கூடிய வண்டி அந்த வண்டி. ஸோ இந்த லைனில் போகிறப்ப என்னை அந்த வண்டியை மறிச்சே ஏற்றி விட்டுறேன் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி அது தேவைப்படாது. நம்ம யார் நின்றாலுமே அந்த வண்டி நின்று ஏற்றிப்பாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக ரூரல் ஏரியான்றதுனால ஒரு ஸ்பாட்லேயுமே பஸ் ஸ்டாப் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம காலையில் டைமு எமர்ஜென்சியாக போவாங்கன்றது தெரிஞ்சு டிரைவர்ஸ் நிறைய பேர் வந்து நிப்பாட்டி ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையும் நம்ம கிடையாது. இந்த சினாரியோவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுற்றி உங்களுக்கு மரங்கள் தான், பச்சை பசேர்னு தான் இருக்கும். காற்று அவ்வளோ அழகாக அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. ரொம்ப 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 ப்ரீஸியாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு மதுரையிலேருந்து தேவாரம் போகிறது. தேனி வந்துட்டு அப்படியே தேவாரத்துக்கு வந்துட்டுருக்குங்க. காற்று அவ்வளோ அழகாக அடிச்சிட்ருக்கு. அந்த ப்ரீஸ் என்ஜாய் பண்ணுறது நம்ம ஊருக்கு வந்தால் மட்டும்தாங்க கிடைக்குது. அதுக்காக தான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஓடி வந்துடுறேன். மதுரைக்கும் தேனிக்கும் எப்போல்லாம் முடியுதோ வந்துடுறேன். காலை டைமில், அதுவும் இந்த மான்சூன் மழை டைமு, ஒன்ஸ் இந்த சம்மர் முடிஞ்சு அடுத்து ஜான் ஃபெப்ரவரி வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு இங்கே அவ்வளோ சூப்பர் ப்ரீஸியாக இருக்கும். இங்கே வந்துட்டு போனாலே அப்பா சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு இந்த வெற்றிமாறன் பஸ்ஸோட சர்வீஸ் அண்ட் ட்ராவல். 2 பஸ்ஸாக விட்டுருக்காங்க. இருந்தாலும் இது இன்னும் 2ன்றது 20-30 மாறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சைடில் இருந்து மனசார வாழ்த்திக்கலாம். அண்ட் இந்த லைனில் இந்த ஒரு வண்டி ஓடிட்டுருக்கு. இன்னும் 2-3 வண்டி ஓடுதுங்க. இந்த பண்ணைபுரம் வரைக்கும் ஓடுறதுக்கு, கோம்பை வரைக்குமே ஒரு 2-3 வண்டி ஓடிட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரெஸ்ட் ரூம் இருக்க வண்டி இதில் தான் இருக்குங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க இது 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லைனில் போடிநாயக்கனூர், தேனி, தேவாரம், பண்ணைபுரம், அப்புறம் கோம்பை இந்த ரூட்லலாம் வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜேர்னி சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேறொரு வீடியோவில் வேறொரு ஸ்பாட்லேருந்து சூப்பராக சந்திக்கலாம். இந்த மான்சூன் ஃபுல்லாக அருமையான ட்ராவல், அருமையான ட்ரிப்ஸ்லாம் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, see you, bye guys.